உண்மையிலேயே எனக்கு முன்பு இந்த 10 நூல்களை பற்றி பேசியவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை தருவதை போன்ற ஒரு உணர்வை எனக்கு ஏற்பட்டது. பேராசிரியர் ராமசுப்பிரமணியம் அவர்களுடைய பன்மைத்துவம் என்ற ஒரு நூலை தான் நான் வாசிக்க துவங்கினேன். வாசித்த உடனேயே அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றி நான் அந்த கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை அவருடன் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு முன்னால் இங்கு கருத்துக்களை சொன்னவர்கள் எல்லாம் குறிப்புகளோடு வந்தார்கள். என்னால் பெரிய பெரிய குறிப்புகள் நான் பார்க்குற போது கத்தையாக இருந்தது. சரி, இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்கனாக்க மணி 10 மணி ஆயிருமேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் குறிப்பிட்ட விவரங்களை எடுத்து சொன்னார்கள். அதே போல் இந்த பன்மைத்துவத்திலையும் நான் குறிப்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்டவன். பேப்பரை எடுத்தேன், பேனா எடுத்தேன், புத்தகத்தை எங்கேயோ வச்சுட்டேன். கடந்த 5 தினங்களாக தேடி இன்றைக்கி காலையில் தான் அந்த புத்தகம் என் கை கிடச்சிது. அதனால் என்னால் குறிப்பு எடுக்க முடியவில்லை என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் உரையாற்றி இருக்க முடியும் என்கின்ற சுய விமர்சனம் எனக்கு இருக்கிறது. அதையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பேராசிரியரை பொறுத்தவரையில் ஒரு நினைவுகள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 75 வயதுக்கு மேற்பட்டு 80 வயது வரையில் வாழக்கூடிய அந்த பேராசிரிய பெருமக்களுடைய உலகத்தை கொஞ்சம் நான் திரும்பி பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உலகம் இல்லை. அந்த உலகத்தில் இருந்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை, என்னை போன்ற பல இளைஞர்கள் அந்த காலத்தில் உருவாவதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன். பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் இளைஞர்களைப் போல, குழந்தையைப் போல தன்னுடைய கைபேசியை வச்சு ஏதோ செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு நான் அப்படி அவரை பார்க்கல. கிராமப்புறங்களுக்கு அழைத்து சென்று விவசாய தொழிலாளர்களிடம் மாணவர்களும் பேராசிரியர்களும் போய் அவர்களோடு ஒரு அரசியல் பகிர்வை நடத்திய காலமாக அது இருந்தது. அதே போல பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே நம்ம கோச்சடை, இதற்கு முன்பு பேசிய கோச்சடை போன்றவர்கள், இவர்களுடைய பங்களிப்பை நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த பங்களிப்பு மட்டுமல்ல, அதனுடைய விளைவுதான் அதனுடைய இன்று இந்த 10 புத்தகங்களை பேராசிரியர் எழுதியிருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த காலச்சூழல் தான். அந்த காலச்சூழல் என்பது கற்பனை செய்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் முழு நேரமாக பணியாற்றுகிறவர்களை விட மிக தீவிரமான உணர்வு கொண்ட பேராசிரியர்கள் அப்பொழுது களத்தில் இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இந்த நூலை பார்க்கிறேன். அதனால தான் இந்த நூலை இவ்வளவு சிறப்பாக இவரால் எழுத முடிந்தது. நான் நிறைய இந்த பன்மைத்துவத்தை பற்றி பார்க்கிற போது 10 நூல்களும் படிக்க முடியவில்லை. ஆனால் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. ஆனால் காலம் எப்படி அதுக்கு இடம் தரும்னு சொல்ல முடியல. இருந்தாலும் கூட அந்த 10 நூல்களையும் வாசிக்க வேண்டும். இந்த பன்மைத்துவம் என்ற ஒரு நூல் இன்றைய காலத்துக்கு அது எப்படி பொருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் நான் எழுப்பி பார்க்கின்றேன். இன்றைய காலம் புரிந்து கொள்ள முடியாத பல தகவல்களை கொண்டிருக்கிறது. ஏன் ரொம்ப வெளிப்படையாக சொன்னோம்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் கூட இன்னமும் பல பேருக்கு புரியல. என்ன நடந்தது, எப்படி வந்தது, என்ன செஞ்சுதுங்கிறத அவங்களும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, அது முடியல. ஆனால் இந்த நூல் இருக்கு பாருங்க, இந்த நூலுக்கும் இன்றைய காலத்திற்கும் மிக நெருங்கிய பொருத்தப்பாடு இருக்கிறது. இந்த பன்மைத்துவம், ஒரு சமூகம் என்பது எப்படி அது நகர்ந்து வருகிறது, அந்த சமூகத்திற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சமகாலத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு அண்மை காலத்தில் நான் படித்த நூல்களிலேயே மிகச்சிறந்த நூல் எது என்றால் இதுதான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அந்த காலத்தினுடைய பொருத்தப்பாடு. ஒரு வரலாறை அல்லது வரலாற்றை பார்க்கிற போது, வரலாற்றை தெரிந்து கொள்கிற போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, வரலாறை மட்டும் தனியாக பார்ப்போம். அதை பற்றிய விளக்கங்களை சொல்வார்கள், ஆராய்ச்சிகளை சொல்வார்கள். ஆனால் அன்றைய வரலாறு இன்றைய சமூகத்திற்கு
அது எப்படி பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. அநேகமாக மார்க்சியம் படித்தவங்கள்லாம் தப்பு செய்கிற இடம் அதான். பொருத்தப்பாட்டை பற்றியெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த தோன்றுற விதத்தில் தான் இருக்கிறார்கள். அதை மாற்றுகிற விதத்தில் இந்த கட்டுரைகள் இருக்கு. மொத்தம் 25 கட்டுரைகள். அதில் பன்மைத்துவம் என்பது ஒரு கட்டுரை, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மேலே அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை பற்றிய வளர்ச்சி இருக்கு பாருங்க. நீங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தொடங்கி அதற்கு பிந்தைய காலங்களில் ஏற்பட்ட பல மாறுதல்கள், அந்த மாறுதல்களெல்லாம் அரிஸ்டாட்டில் அதே போல் சாக்ரட்டிஸ் போன்றவர்களோடு எப்படி அது தொடர்பு பட்டிருந்தது என்பது மாதிரியான பல, ஏன்னா இது வந்து ஒரு 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 ஒரே தலைப்பில் எழுதப்பட்ட கட்டுரை இல்லை, பல பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. குறிப்பாக வையம், காக்கை சிறகினிலே, மானுடம், இதிலெல்லாம் இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்குற போது அதனுடைய பொருத்தப்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நான் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்சியம் மற்ற கருத்துக்களை பற்றி நாம் பார்த்தாலும் கூட சமகாலத்தினுடைய அரசியல் தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அரசியலில் பல ஆண்டுகள் இருந்தவர்களால் கூட அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த புரிதலுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. காலத்தை படிக்கணும், அந்த காலத்தினுடைய தன்மைகள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இதில் ரொம்ப முக்கியமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதனால தான் 25 கட்டுரைகளையும் நீங்கள் பார்க்கலாம். செய்தித்தாள்களை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. அந்த செய்தித்தாள்களுடைய தன்மைகள் எப்படி இருந்து எப்படி தொடங்கி எப்படி வந்ததுங்கிறது, அதே போல் பழங்குடி மக்கள் வன்முறையாளர்களா, இது ஒரு கட்டுரை. மரபினமும் சூழலினமும், அரசியல் பண்பாடு, இப்படி பல அம்சங்கள் இந்த நூலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவை பற்றியெல்லாம் ரொம்ப அது ஒரு நம்ம நினைக்கிறோம் இந்த யுத்தம் என்பது ஒரு இந்த பயாலஜிக்கல் வார்ஃபேருங்கிறோம்ல, அப்படிப்பட்ட யுத்தம் தானா, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை போன்ற பல விவரங்களை ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கிறார். இந்த பார்வைகள் எல்லாம் வேற யாராலையும் பார்க்க முடியாது, சராசரி மனிதர்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூர்மையான அந்த கமிட்மெண்ட் டு த சொசைட்டி, ஒரு சமூகத்திற்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமை அல்லது அந்த கடப்பாடு, நாம் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவருடைய முயற்சி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய முயற்சி. நான் இதில் நான் மீண்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது இந்த வையம் ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்களே. அவர் அதே போல் நம்முடைய பொன்னி பதிப்பகத்தினுடைய சரவணன், நம்முடைய விவேகானந்தன், அதே போல் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஓவியர் மருது அவர்கள், இவர்களெல்லாம் ஒரு குழுவாக இருந்து ஒரு மனிதர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய, மனிதர்களை கொண்டாடக்கூடிய, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக வெளியில் கொண்டு வரக்கூடிய, பரபரப்பான பல்வேறு வியாபார நோக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய என்ற உலகத்தில் இப்படி ஒரு முயற்சி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உண்மையிலேயே தமிழ் சமூகம் முதலில் இந்த குழுவுக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். மருதுக்கு ஒரு பாராட்டு நடத்தினாங்க, பஞ்சாங்கத்துக்கு ஒரு பாராட்டு, வேணுகோபால், அதெல்லாம் அநேகமாக சந்திரசேகருடைய அந்த முயற்சியை சாதாரணமாக கருத முடியாது. அவருடைய அண்மை காலத்தில் ஒரு நிகழ்வை நான் பார்த்து உண்மையிலேயே அதுக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை என்று நான் நினச்சேன். அவருடைய திராட்சை தோட்டம் ஒன்று நம்முடைய திண்டுக்கல்லில் ஒரு திராட்சை திருவிழான்னு ஒன்று சின்ன அளவில் ஒன்று நடத்தினோம். ஒரு என்ன மாதிரியான மனித உணர்வுகள், அந்த அர்ப்பணிப்புகள், அந்த அதாவது சமகாலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சுயநலம் சார்ந்த ஒரு உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த குழு அவர்கள் ஒருங்கிணைந்து நம்முடைய பேராசிரியர் அவர்களை, ராமசுப்ரமணியம் அவர்களையும், அவர்களுடைய அந்த 10 நூல்கள், ஒரு கால் இப்படி ஒரு விழா நடக்கலைன்னா அந்த 10 நூல்களை பற்றி தெரியாது. நீங்கள் பேசின எல்லாருமே அதை பற்றி சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு பார்வை, எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் எல்லாம். இந்த 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 நூலை படிக்கும்போது
இந்த நூல் ரொம்ப பல விஷயங்களை பற்றி பேசினாலும் சமகாலத்தில் இந்துத்துவத்தை அம்பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த நூலாக இதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த நூல் அந்த நோக்கத்தில் போகலை, ஆனால் அது விளக்குது ஒவ்வொரு விஷயத்தையும். அதே மாதிரி தான் இந்த நூல்கள் எல்லாமே. அதனால சமகால அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் இது. இதை நாம உருவாக்கினால்தான் ஒரு நல்ல அரசியலை கொடுக்க முடியும். இதை நீங்க உருவாக்காம வேற ஏதாவது குறைகளை பேசி கொண்டிருந்தால் ஒரு மாற்று அரசியல், சமூக மாற்றத்திற்கான அரசியலை நம்மால் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நூல்களில் இருக்கு. இவருடைய அந்த வேலையில் இருக்கிற காலத்தில் கடுமையான பணிகள், குடும்ப பொறுப்புகள் இருந்திருக்கலாம். ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு சின்ன அந்த ஃபேமிலிட்டை படிக்கும்போது நமக்கு நெகிழ்ந்து போகிறோம் பல இடங்களில். இப்படி ஒரு வாழ்க்கையிலிருந்து இப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்தல். கஷ்டப்பட்டவங்க சில பேர் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதோட முடிச்சுக்குவாங்க. ஆனால் லட்சியத்தை நோக்கி நகர்றதுங்கிறது இருக்கு பாருங்க, அந்த லட்சிய வாழ்க்கையினுடைய அதில் ஏற்படக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன். 80 வயது நம்முடைய கோச்சடை அவர்கள் என்ன போடுறாரு பாருங்க. கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்தா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவார் போல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேகம். இது எப்படி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த தத்துவம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. நான் அண்மையிலே ஒரு மணிகண்டன் என்கின்ற ஒரு திரைப்பட நடிகர், அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன், அசந்து போயிட்டேன். அப்புறம் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வீடியோ. அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதோட செஞ்சு அழுத்து போய் படுத்துருவாங்கன்னு பார்த்தாக்கா அடுத்தாப்புல இன்னொன்று கையில் எடுத்துடுறாங்க. அவங்களால எப்படி இப்படி செய்ய முடியுதுங்கிறத எனக்கு புரியல. நான் இந்த ஒர்க்கிங் பேலன்ஸ், இந்த ஒர்க் ஃபீல்டு பேலன்ஸ், அந்த வேலை செய்கிற போது ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள்லேருந்து மனிதன் எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய படிக்கிறேன், வகுப்பெல்லாம் பல பேருக்கு எடுக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு காரணம் அந்த தத்துவ பிடிப்பு தான். தத்துவ பிடிப்பு என்றால் அது மனிதர்களை எப்படியெல்லாம் அது வடிவமைச்சு போகுதுங்கிறத பலரை ஒப்பிட்டு பார்க்கிற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. வயதானவர்கள், நான் என்னுடைய பால நிலத்தில் வாழ்ந்த காலங்களில் கடைசி காலத்தில் 90 வயதை தாண்டிய கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சிந்தனையை பார்க்கிற போது ஒரு மானுடத்தினுடைய ஒரு அதிசயங்களாகத்தான் அது எனக்கு தெரிந்தது. கேடிகே தங்கமணி குடும்பமே வேற மாதிரி குடும்பம். ஆனால் கடைசி காலத்தில் அவருடைய அந்த அந்த அவர் ஏற்றுக்கிட்ட லட்சியத்துக்கு அவருக்கு இருந்த ஈடுபாடு இந்த நிமிடம் வரை என்னால் பல விஷயங்களை மறக்க முடியல. அப்போ இதுக்கு காரணம் பேராசிரியர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இந்த கொள்கை வழி நின்றது, அதில் நிற்கிறது ஒரு அடிப்படையான காரணம். அந்த நூல்லையே பல இடங்களில் அவருடைய இந்த மார்க்சிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய மார்க்சியம் சார்ந்த புரிதல் என்பது ரொம்ப விளக்கமாக வெளிப்படுது இந்த கட்டுரைகள் எல்லாத்துலேயுமே. அப்போ இது அதனால தான் அந்த ஓய்வுக்கு பிறகும் வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையினுடைய இந்த லட்சியங்களை எல்லாம் எழுதி தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. அதற்கு ஒரு விழா எடுப்பது என்பது ரொம்பவும் சிறப்பானது. ரொம்ப பேர் வரணும்னு அவசியம் இல்லை. உண்மையை புரிந்தவர்கள், உண்மையை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அதை உணர்ந்து கொண்டால் போதுமானது. அந்த வகையில் அவருக்கு இந்த விழா ஒரு சிறந்த விழா என்பது மட்டுமல்ல, எஞ்சிய காலத்தில் இன்னும் நிறைய நூல்கள் எழுதணும். அவர் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற எல்லாரும் எழுதணும். நம்முடைய பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் எழுத வேண்டும். அதே போல் பேராசிரியர் சிவகுமார் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அவ்வளவு அனுபவங்கள், அதே ஒரே நாளில் நம்மளால் படிக்க முடியாமல் இருக்கலாம். காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக மாறும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, இந்த காலத்திற்கு தேவையான இந்த 10 நூல்களையும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தந்து கொண்டிருக்கிற, அதுவும் புரட்சிகரமான உணர்வுகளோடு நம்மிடம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.